ஸ்டாலினை அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் உதயநிதி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலிருந்து தான் கசப்பு ஆரம்பித்தது. நேற்று பாகக்காயா வெடித்து மிக மிக கசக்காக போய் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுச்சு நேற்று அந்த மீட்டிங். குறைந்து கேட்க வேண்டும் என்றால் திருமாவளவனை நேற்று மையப்புள்ளியாகத்தான் விஜய் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஏமாற்றப்பட்டதாகத்தான் அந்த பேச்சு துணித்தது. சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. திமுகவை திட்டும் போதெல்லாம் ஆதவ அர்ஜுனா கை தட்டுறாரு, சிரிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆக மொத்தம் இது சினிமா தொழிலில் இருக்கக்கூடிய பிளவை கூட காண்பிக்கிறது. ரெட் ஜெயண்ட் அந்த டாமினேஷன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது தான் காமிக்குதுங்க. அதை கூட மறைமுகமாக ஆதன் சொல்லிவிட்டார். ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? 4000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது? திமுகவுடன் விசிக தொடர்வது கடினம். தொடர்ந்தாலும் கட்சி பிளவுபடுவது உண்மை. பிறகு அந்த சின்னத்தை கேட்பார். ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னணியில் யார்? ஒரு வேளையில விசிகாவிலிருந்து ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்டால் கட்சி உடையும் என்று கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் உடையாது. ஆனால் குழப்பம் வரும். இதில் விசிகாவின் பலம் குறையும். இதை வைத்துக் கொண்டு மு.க. ஸ்டாலின் விசிகாவிற்கு குறைந்த சீட் கொடுத்தா கூட விசிக தனிமை நிலைமை ஆட்படும், ஐசோலேட் ஆயிடுவாங்க. எவ்வளவு சீட் கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் எடுத்துன்னு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அதே சமயத்தில் ஆதவ அர்ஜுனா கூட விஜயுடன் சேர்ந்து கொண்டு பேதம் பேசுவார். 40 சீட்டு 30 சீட்லாம் கேட்பார். இவங்களுக்கு ஒரு 10 சீட் கூட வராது. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து தொடர்ச்சியாக நம்முடைய வாசகர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம் சார். டெல்லியில இப்போ எப்படி சார் இருக்கு? குளிர் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுதே சார், எப்படி இருக்கு சார்? இப்ப நம்மளிடம் மரியாதைக்கு இணங்க நான் இந்த தொப்பியை அவித்தேன். காரணம், டெல்லியில் இன்று 6 டிகிரி. இன்னைக்கு தொப்பி போட்டுனா பேசணும். எனக்கு குளிர், நல்ல குளிருங்க, எக்கச்சக்க குளிர். இது நடுவே தமிழகத்தில் சூடு பறக்க நேற்று விஜய் பிரச்சாரம், புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கர் பிறந்த தினம். இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இன்று நாம் பல 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 ரகசியங்களையும் பல திரைமறை சம்பவங்களையும் நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். தாங்கள் கேள்வி கேட்கலாம். டெல்லியில் மிக குளிருங்க, கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, குளிர், அவ்வளவு குளிருங்க சார். இப்போ நேற்று அம்பேத்கர் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜய் அவர்களும் அதே விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் 2 பேருடைய பேச்சுமே திமுகவை மையப்படுத்தி அடிக்கக்கூடிய நிலையில இருந்தது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தமிழக அரசியல் 2026 அசெம்பிளி தேர்தலில் மாறுதலை எதிர்பார்க்கிறேன். காரணம், நேற்று திருமாவளவனை மையப்புள்ளியாக வைத்துத்தான் அந்த அரசியல் நடந்தது. திருமாவளவனும் கூட யானை தன் தலையில் மண்ணை வாரிக்கொண்டு போய்விடும் என்று சொல்ற அளவுக்கு அவரும் செய்து விட்டார். காரணம், தமிழக அரசியலில் கூட்டணி ஆட்சி வந்தால் எனக்கு பங்கு வேணும், தலித் முதலமைச்சர் வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். கடந்த 5-6 மாதங்களாகவே உதயநிதியை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிறுத்திய பிறகு சில கூட்டணி கட்சிகளில் உதயநிதியுடன் 2026 பங்கு பேச வேண்டுமா, தொகுதி உடன்பாடு பேச வேண்டுமா என்ற ஒரு கௌரவ பிரச்சனை காரணமாக, ஈகோ கிளாஷ், ஸ்டாலினை அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் உதயநிதி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிலிருந்து தான் கசப்பு ஆரம்பித்தது. நேற்று பாகக்காயா வெடித்து மிக மிக கசக்காக போய் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுச்சு நேற்று அந்த மீட்டிங். குறைந்து கேட்க வேண்டும் என்றால் திருமாவளவனை நேற்று மையப்புள்ளியாகத்தான் விஜய் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஏமாற்றப்பட்டதாகத்தான் அந்த பேச்சு துணித்தது. ஒன்று. இரண்டாவது, மத்திய அரசாங்கத்தை சாடினார், மாநில அரசாங்கத்தை நிந்தித்தார். ஆனால் ஏமாற்றம் கொண்டதோ திருமாவளவனிடம். ஆக இந்த 3 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறாரோ. விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு பிறகு, அதாவது கள்ளக்குறிச்சி மாநாட்டெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இவருடைய 1 மாத காலத்திலே இவ்வளவு தடுமாற்றம் இருக்கிறது என்றால் ஆதவ அர்ஜுனாவினுடைய ஆதிக்கம் விஜய் மீது அதிகமாக இருக்கிறதாகத்தான் தென்படுகிறது. காரணம், திமுகவை திட்டும் போதெல்லாம்
ஆதவ அர்ஜுனா கை தட்டுறாரு, சிரிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆக மொத்தம் இது சினிமா தொழிலில் இருக்கக்கூடிய பிளவை கூட காண்பிக்கிறது. ட்ரெட் ஜெயண்ட், அந்த டாமினேஷன் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறது தான் காமிக்குதுங்க. அதை கூட மறைமுகமாக ஆதன் சொல்லிவிட்டார். அவர் சொல்றது கேட்டீங்கன்னா, 2000 கோடி ரூபாய் இதை விட்டுட்டு விஜய் இங்க வந்திருக்காரு, சினிமா தொழிலை விட்டுட்டு 4000 கோடி இருக்கக்கூடிய ஒரு திமுக பிரமுகர் என்று உதயநிதி தான் அவர் சுட்டி காட்டினார். ரெட் ஜெயண்டை தான் சொல்லுகிறார். ஸோ இந்த பின்னணியில் பார்த்தால் சிவா, 2026 சூடு மறக்க இருக்கும் தேர்தல் களம். திமுகவுடன் விசிக தொடர்வது கடினம். தொடர்ந்தாலும் கட்சி பிளவுபடுவது உண்மை. பிறகு அந்த சின்னத்தை கேட்பார். ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் தெரியவில்லை. அதையும் தவிர கட்சி பிளந்தால் தேர்தல் கமிஷனில் போய் இந்த ரெட்டை எலெக்ஷன் பண்ற மாதிரி இதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் போய் எழுதி கொடுப்பாங்க. கட்சி பிளந்ததுன்னா ரொம்ப வம்பாகும். ஆதவ அர்ஜுனாவுக்கு பணம் அதிகமாக இருக்கிறது. அது என்ன ஒண்ணா செய்வார் வச்சுன்னு தான் தெரியுதுங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் இப்போ நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதவ அர்ஜுன் மீது. ஆனால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய செயல்ல திருமாவளவன் அவர்கள் தயக்கம் காட்டிக்கிட்டே இருக்காங்களே. அதாவது பாத்தீங்கன்னா, கடந்த காலத்துல திமுகவை ஆதவ அர்ஜுன் விமர்சித்த போதும் எந்த விதமான நடவடிக்கையும் திருமாவளவன் எடுக்கல. இப்போ பாத்தீங்கன்னா தாவேகாவுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போதும் அதிலையும் திமுக ஆட்சி, மன்னர் ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுன் சுட்டி காட்டி பேசுறாங்க. ஆனா இந்த நிலையிலையும் அந்த நடவடிக்கை எடுப்பதில் திருமாவளவன் அவர்கள் தயக்கம் காட்டுவதற்கான காரணம் என்னவாக சார் இருக்கும்? விஜயினுடைய புகழ், விஜய்க்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி திமுக பொதுமக்களிடமிருந்து நகர்கிறது, நழுவுகிறது. இதெல்லாம் வைத்து பார்த்துதான் கள்ளச்சாராயத்தில் விஷயத்தில், டாஸ்மாக் விஷயத்தில், போதைப்பொருள் விஷயத்தில், கள்ளக்குறிச்சி சாவில் இதையெல்லாம் திருமாவளவன் எதிர்பார்த்து திருமாவளவன் எதிர்நிலை எடுத்து செய்திருந்தாரே ஆனால் நன்றாக இருந்திருக்கும். தமிழகத்தில் எதிர்கட்சிகள் சிதறி இருக்கின்றன. திருமாவளவன் தலைமையில் கூட்டணி ஆட்சி பற்றி கேட்டது காங்கிரஸ் பின்னாடி ஜால்ரா அடிச்சாங்க. கார்த்திக் சிதம்பரம் சொன்னாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, விஜயினுடைய வருகை அவர்களை தாக்கப்படுத்தி விட்டது. விசிகாவில் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது. கண்டிப்பாக இது எடப்பாடி பழனிசாமிக்கும் சீமானுக்கும் அண்ணாமலை போன்றவர்களுக்கெல்லாம் லட்டு மாதிரியான செயல் நேற்று நடந்தது. சரி, இப்போ ஆதவ அர்ஜுன் விசிகாவில் இருந்து திருமாவளவன் அவர்களால் நீக்கப்பட்டால் எது போன்ற விளைவுகள் ஏற்படும் சார்? அதாவது விசிகாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா? திமுக கூட்டணிக்கு ஏதாவது சலசலப்புகள் ஏற்படுமா? என்ன பாதிப்புகள் ஏற்படும் சார்? நீண்ட நாளை பார்த்தால் இன்னும் 400 நாட்கள் இருக்கின்றன தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு. அதற்குள்ளாக பல மாற்றங்கள் நடக்கும். பொதுமக்களிடையே திமுகவிற்கு வெறுப்பு அதிகமாக இருக்கிறது. திருமாவளவன் புரிந்து கொள்கிறார். திருமாவளவனுக்கும் தெரிகிறது. அவரே கான்ஃபரன்ஸ் போட்டாரு. அதுல ஸ்டாலினே போய் கலந்துட்டு வந்துட்டாரு கள்ளக்குறிச்சியில. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு வேளையில விசிகாவிலிருந்து ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்டால் கட்சி உடையும் என்று கேட்டால் என்னை பொறுத்த மட்டும் உடையாது. ஆனால் குழப்பம் வரும். இப்ப பாருங்க, சில தொலைக்காட்சிகளில் நேற்று கூட நான் கண்டேன், ஆளூர் ஷானவாஸ் என்ற எம்எல்ஏ அவர்கள் விஜயை கூத்தாடி என்று சொன்னார். அது சில பேருக்கு பிடிக்கவில்லை. அந்த மாதிரி ஏக வச்சனத்தில் சொல்லக்கூடாது, தவறு. அது என்ன இருந்தாலும் விஜய் கிட்டக்க ஒரு 8% ஓட்டு நிச்சயம் இருக்குங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்தீங்கன்னா திமுகவைத்தான் பாதிக்கும். திமுக அணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓட்டு பிரியும். பொதுமக்களிடையே இப்ப பாருங்க, விசிகாக்கு ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல கண்ட்ரோல் இருக்குங்க. அங்க ஏடிஎம்கே பக்கம் போகணும்னு சொல்றவங்க எல்லாம் ஆதவ அர்ஜுனாவோட போயிடுவாங்க. டிஎம்கே இருக்கிறவங்க இங்க வந்துருவாங்க. ஆக மொத்தம் கட்சி தொண்டர்களிடையே ஒரு ஒற்றுமை இருக்காது, குழப்பம் வளரும். இதில் விசிகாவின் பலம் குறையும். இதை வைத்துக்கொண்டு மு.க. ஸ்டாலின் விசிகாவிற்கு குறைந்த சீட் கொடுத்தா கூட விசிகா தனிமை நிலைமை ஆட்டப்படும், ஐசோலேட் ஆயிடுவாங்க. எவ்வளவு சீட் கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் எடுத்துன்னு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அதே சமயத்தில் ஆதவ அர்ஜுனா கூட விஜயுடன் சேர்ந்து கொண்டு பேதம் பேசுவார். 40 சீட்டு 30 சீட்லாம் கேட்பார். இவங்களுக்கு ஒரு 10 சீட் கூட வராது. இதுதான் ஒரு பிரச்சனையாக முடியும். தொண்டர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் சிவா. டிஎம்கேவில் குழப்பத்தை ஏற்படுத்தும், விசிகாவில் ஏற்படுத்தும். இது சில கட்சிகளுக்கு மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும், பாமக போன்ற கட்சிகளுக்கு.
சார் இப்ப ஆதவ் அர்ஜுனாவே திமுகவால அனுப்பப்பட்ட ஒரு ஸ்லீப்பர் செல் தான், விசிகாவுக்குள்ள அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல் தான், விசிகாவை உடைப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லி ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க. இத எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? எல்லா கட்சியிலும் எல்லா ஸ்லீப்பர் செல் இருக்குங்க. இப்ப பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை 15 கோடி வாங்கி சாப்பிட்டாங்க. அது ஸ்லீப்பர் செல் இல்ல, அது ஓபன் செல். அது அந்த மாதிரி இப்போ சில பேருக்கு வார வாரம் மாதா மாதம் வரக்கூடிய பணம் நின்று விட்டால் கொஞ்சம் குறைச்சு சத்தம் போட்டாங்கன்னா இன்னொரு ஒரு 5 லட்சத்துக்கு மேல போட்டு கொடுத்துருவாரு ஸ்டாலின். அண்ணா அறிவாலயத்திற்கு பணம் இது ஒரு அழுத்தம் அதிகமாகிவிடும். அதுதான் சார் இப்போ ஆதவ் அர்ஜுன் நேற்று பேசும்போது கூட பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்துல வந்து வெற்றி பெற்றதற்கான காரணமாக குடும்ப அரசியல் ஊழல் ரெண்டையும் தான் கையில் எடுத்து அவங்க செயல்பட்டாங்க. இந்த விஷயத்த பிரசாந்த் கிஷோரே என்னிடத்துல தெரிவிச்சாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதே குடும்ப அரசியல் ஊழல் ரெண்டையும் விஜய் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பிரசாந்த் கிஷோர் அந்த 5 வருடத்தில் திமுக ஆட்சியை நிலைநாட்டிய பிறகு 2021க்கு பிறகு அவரே ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டார். அவர் இனி அந்த தேர்தல் நிபுணராக இருக்க போவதில்லை. ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் நெருங்கி நண்பர்கள். அவரிடம் பணிபுரிந்தவர்கள் இருவருமே ஒன்றாக ஐபேக் விஷயத்தில் கம்பெனியில். இப்பொழுது பிரசாந்த் கிஷோருடைய நுணுக்கங்கள், தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் ஆதவ் அர்ஜுனா கற்றுக்கொண்டு விட்டார். ஒன்று சிவா நிச்சயம், தமிழக அரசியலில் விஜயனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். தற்பொழுது ஆதவ் அர்ஜுனா பற்றி இந்த கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் நீதியரசர் சந்துரு மு.க. ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமாக இருப்பவர் அந்த கூட்டத்தில் இருந்தார். அவர் மு.க. ஸ்டாலினுடன் சீர்பெல்ல கிடையாது. அவர் ஒரு அம்பேத்கர்வாதி. அவர் ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறார். பொதுமக்களிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கள்ளச்சாராயம், போதைப் பொருள் விஷயத்தில், விலைவாசி விஷயத்தில் ஒதுங்கி விட்டார்கள். பொதுமக்கள் திமுகவின் நகர்ந்து வருவதை திமுக தலைமை உணர்கிறது. அந்த பிரச்சனையின் காரணமாகத்தான் திருமாவளவன் கூட தன்னுடைய காயை நகர்த்த பார்க்கிறார். இது மற்ற தோழமை கட்சிகளுக்கு ஒரு கேன்சர் மாதிரி அரிப்பு ஏற்படுத்தும். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரகாஷ் கராத் அவர்கள் டெல்லியில் சொல்லுகிறார், இனி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இருக்கக்கூடாது, அது தொழிலதிபர் கட்சியாகிவிட்டது. தயாநிதி மாறனையும் ஜெகத் ரக்ஷகனையும் டி.ஆர். பாலுவையும் பிரகாஷ் கராத் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாம் குட்டி அதானி என்று. ஸோ அது மொத்தம் திமுகவிலும் பிரச்சனை வந்துவிடும். இதனால் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க ஒரு திமுகவினுடைய வீழ்ச்சிக்கு நேற்று. ஓகே சார், இந்த விவகாரத்தை வந்து இப்போ நேற்று நடந்த நூல் வெளியீட்டு விழா, விஜய் அவர்களுடைய பேச்சு, ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய பேச்சு, இந்த விவகாரத்தை தமிழக பாஜக அண்ணாமலை அவர்கள் எப்படி சார் எடுத்துக்க போறாங்க? எப்படி அவருடைய செயல்பாடுகள் அடுத்து இருக்க போகுது சார்? ஒரு சவாலாக இருக்கும். இருந்தும் அண்ணாமலையினுடைய பணம் தனிப்பயணம், அது வந்து தேசிய கட்சி. மாநில கட்சிகளுக்கு ஒரு தாக்கம் இருக்கத்தான் செய்யும். ஒரு போக்கஸ் வந்து அண்ணாமலையிலிருந்து விஜய் பக்கம் சென்று விட்டது. இருப்பினும் அண்ணாமலையுடைய நடைபாதை தனி பாதை. அது அதிலிருந்து அவர் தடம் புகழ மாட்டார். இருப்பினும் அண்ணாமலைக்கு ஒரு செட்பேக் தான் இது, இந்த விஜய் வந்தது. அந்த அரசியல் குழப்பம் தீரும் நிலையில் கண்டிப்பாக மீண்டும் அண்ணாமலை தன்னுடைய மையப்புள்ளிக்கு கொண்டு வந்து விடுவார் தமிழக அரசியலில். அண்ணாமலை மாதிரி திட்டுறது டிஎம்கே விஜய் திட்டீங்களே. வெங்கவாயரை பற்றி பேசுறாரு தவிர ஜெனரலா கரப்ஷனை பத்தி பேசவே இல்லையே, அதானியை பத்தி பேசவே இல்லையே, தமிழக இலங்கை பிரச்சனையை பற்றி அதிகமாக பேசவே இல்லையே. இதெல்லாம் இருக்குல்ல. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நன்றி, நமஸ்கார்.